யாரு அது உத்தமன் அண்ணன் தான். என்னவா அவருக்கு? எதுக்கோ கால் பண்ணாரு, ஆனா என்னன்னு தெரியல. கௌதம் மாமா வந்தாருன்னா வருணுக்கு குடிக்க ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்துருக்கலாம். வந்துருவாரு இரு. வருண், வருண், என்னாச்சு வருண்? ஐயோ, என்ன பண்ணுது? டாக்டர், டாக்டர்! வெண்ணிலா, இப்ப எதுக்கு சத்தம் போடுற? அதான் இந்த மாதிரி ஏதாவது ஆனா மாத்திரை ஏதோ கொடுக்க சொன்னாங்கல்ல, அது எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்து கொடு. ஆமாக்கா, இங்கதான் வச்சேன். சீக்கிரம் வா. வருண், என்னக்கா நிக்கவே இல்ல, அதிகமாயிருக்கேக்கா. எனக்கு பயமா இருக்கு. சரி, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம போய் டாக்டரை கூட்டிட்டு வரலாம். டாக்டர், டாக்டர், டாக்டர்! வான்மதி, வான்மதி, என்னாச்சு? வெண்ணிலா ஏன் பதட்டமா போறா? என்னாச்சு வான்மதி? வெண்ணிலா எங்க போறா? நல்ல நேரத்துல வந்தீங்க. வருண் கண்ணை முடிச்சிட்டாருன்னு டாக்டர் வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. பண்ணதுமே வருணுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு. அதான் வெண்ணிலா பயந்து டாக்டரை கூட்டிட்டு வர போயிருக்கா. என்னம்மா சொல்ற? வருண், வருண், அம்மா, வருண், வருண்! டாக்டர், டாக்டர்! வருண், டாக்டர்! வருண், டாக்டர்! கொஞ்சம் தள்ளுங்க. பாருங்க டாக்டர், என்ன நடந்துச்சு? திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு டாக்டர். சிஸ்டர் சொன்ன மாத்திரையை கொடுத்தேன். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான். என்ன மாத்திரை? அதை எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. வருண், வருண், வருண்! இதான் டாக்டர் கொடுத்தாருங்க. டாக்டர், ஏங்க இதையும் அங்க கொடுக்க சொன்ன? படிச்சவங்க தானே நீங்க? நான் கொடுக்க சொன்ன மாத்திரை இது இல்லையே. ஒரே மாதிரி இருந்ததால எனக்கு தெரியல. என்னங்க சாதாரணமா பதில் சொல்றாங்க? தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போங்க. நர்ஸ், முதல்ல எல்லாரையும் வெளியே அனுப்புங்க. டாக்டர், எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்திடுங்க டாக்டர். வருண், ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க மேடம். வருண், ஏ வெண்ணிலா, போடி வெளியே, வெளியே போ. என்னத்த ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஒன்னாலதான் வருண் இந்த நிலைமையில இருக்கா. நான் என்னத்த பண்ணேன்? அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுன்னா டாக்டரை கூப்பிடாம உன்னை யாரடி மாத்திரையை கொடுக்க சொன்னது? அத்தை, டாக்டர் தான் அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மாத்திரையை கொடுக்க சொன்னாரு. உனக்கு தான் எந்த மாத்திரைன்னு தெரியலையே. அப்ப நீ டாக்டர் தானே கூப்பிட்டுருக்கணும். அதை விட்டு நீயே மருந்த கொடுத்து இப்ப என்ன ஆச்சு பாரு. என் புள்ள இப்ப சாக கிடக்கிறான். அவ சொன்னது சரிதான். நீ எந்த விதத்திலயுமே அவனுக்கு பொருத்தமானவளே கிடையாது.
நீ இங்கிருந்து முதல்ல போ, வெளியே போ. அம்மா என்னம்மா பேசுறீங்க? யாருமே பேசக்கூடாது, நீ ஓரமா போடா. அக்கா, ஆத்திரத்துல வார்த்தையை விடாதீங்க. நான் ஆத்திரத்துல பேசல, ஆதங்கத்துல பேசுறேன். நம்மள ஆதங்கத்துல பேசுறேன். என் பிள்ளை அங்க எப்படி கிடக்குறான்னு பார்த்தல? அவனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இவதானே? அக்கா, அவ என்னக்கா பண்ணா? அவ ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டாக்கா. பதட்டத்துல என்ன பண்றோன்னு தெரியாதா? என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் இவளை சும்மாவே விட மாட்டேன். அந்த வீணா போன சாராவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம வரும் இப்ப நல்லா இருந்திருப்பான். இவளை கட்டி வச்சு இன்னைக்கு அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னது கரெக்ட் தான். இவளால அவனுக்கு என்னைக்குமே நிம்மதி கிடைக்க போறது இல்ல. நம்ம குடும்பத்தோட மானம் அது இதுன்னு யோசிச்சு யோசிச்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம் நம்மள. இப்ப பாரு, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அம்மா சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. வருண் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கானா அது காரணமே வெண்ணிலாதாம்மா. நாங்க யாருமே இல்லாதப்ப வெண்ணிலாதாம்மா அவனை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. அதெல்லாம் மறந்துட்டு பேசாதம்மா. இல்ல, அத்தை சொன்னதுதான் கரெக்ட். நான் வருண் வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. பாத்தியா, அவ மனசுக்குள்ளேயே அந்த நினைப்பு இருக்கு. முதல்ல அவளை இங்க இருந்து போக சொல்லு. ஏய், அவ இங்க இருக்கிற வரைக்கும் வருண் நமக்கு கிடைக்க மாட்டான்டா. இவ இங்க இருந்து போனாதான் அவன் பழைச்சு வருவான். இவ முகத்திலேயே என்னால முழிக்க முடியாது. போ இங்க இருந்து, போடு இங்க இருந்து. வெண்ணிலா ஒரு நிமிஷம் இரு. அம்மா அமைதியா இருங்கம்மா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வெண்ணிலா நீ இங்கே இரு. அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ இங்க இருந்தா நானே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போ சொல்லு மரியாதையா. வெண்ணிலா, ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? வெண்ணிலா எந்த தப்பும் பண்ணல அத்தை. அவளை ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ ரொம்ப பாவம். வான்மதி, அவளுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல நீயே போய் அவளை போ சொல்லு. இந்த ஹாஸ்பிட்டல்லே அவ இருக்க கூடாது.